சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கான அவசர செய்தியோடு இந்த சாயப்பா இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் வீட்டை தேடி வந்த ஒரு துக்கமான செய்தியை நான் இன்னொருவர் இல்லத்தை தேடி அனுப்பி வைத்திருக்கின்றேன். உன் வீட்டை தேடி வரக்கூடிய இந்த துக்க செய்தியானது நிச்சயமாக உன்னிடத்தில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகளை கொடுத்துவிட வந்திருக்கின்றேன். எந்த நேரம் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த காலம், உனக்கு எல்லாவற்றையும் அது சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உன்னோடு நின்று உனக்கு சொல்லக்கூடிய பல விஷயங்களை எல்லாம் நான் ஒவ்வொரு முறையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு நான் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நான் இருக்கும் காலங்களில் முழுக்க முழுக்க உன்னை வந்து சேரும் சில உண்மைகளை நான் உன் கண்முன் நான் நிறுத்திக் கொண்டுத்தான் இருக்கின்றேன். நான் இருக்கும்பொழுது என் குழந்தை, எதற்கும் நீ பயப்படக்கூடாது. நான் வருகின்ற நேரம் உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் குழந்தை நீ பதறக்கூடாது. உடனிருந்து நான் உன்னை வழி நடத்துவேன் என்பதை நீ புரிந்து கொண்டது உண்மையென்றால், உன் வீட்டை தேடி வரக்கூடிய துக்க செய்தியை நான் நிச்சயமாக தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் உன் அப்பா அதை செய்யாமல் உன்னை தேடி வந்த துக்க செய்தியை நான் இன்னொருவர் இல்லத்திற்கு இப்பொழுது கொண்டு சேர்க்கிறேன் என்றால், நிச்சயமாக என் குழந்தை, நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களில் எல்லாமும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த காலமும் நேரமும் உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகளை முழுக்க முழுக்க உன் வெற்றியை எடுத்துச் சொல்ல வருகிறது என்பதை புரிந்து கொள். உனக்காக ஒரு விஷயத்தை செய்யும் இந்த நேரம், என் குழந்தை, நீ எதையுமே கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உன் அப்பா இன்று எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நீ என்னவென்று உற்று நோக்கி கவனித்தாயானால், உனக்காக நான் வருவதை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி நான் வந்து நிற்பதை நீ எந்த சூழ்நிலையிலும் நிச்சயமாக உணர்ந்திடுவாய் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கிறேன் என்பதை நீ உணர வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறது. ஏனென்றால் உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் அப்படிப்பட்டது. உன்னை தேடி வருகின்ற துன்பங்கள் ஒவ்வொன்றும் அப்படிப்பட்டது. இப்படியாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தொடரும் இந்த காலம். இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்த வேண்டாம். எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நினைத்து என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். அப்பாவின் அன்பு ஒன்றே போதுமானது என்று சொல்லி நீ அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அப்பா உனக்கு நல்லதை சொல்ல உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலங்களில் உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் உன்னை தொடரும் என்பதை நீ மறந்து விடாதே. நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொள்வாய். எதிலும் நம்மை தேடி வரக்கூடிய இந்த சூழ்நிலைகள் எல்லாமே முழுக்க முழுக்க உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை, எந்த இடத்திலும் கைவிடாத பல அன்பு நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரிவர புரிய வைக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமே தெளிவாகவே நடத்தும் என்பதை நீ புரிந்து கொள். எந்த இடத்திலும் உன்னுடைய வெற்றியை மட்டும் நீ விட்டுவிடாதே. எந்த சூழ்நிலையிலும் உனக்கான நன்மைகளை மட்டும் நீ தொலைத்து விடாதே. உன்னோடு இருக்கும் இந்த அப்பா நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் உனக்கு நீ விரும்பிய ஆச்சரியங்களை எல்லாம் உனக்கு சரியாகவே நடத்தி தரும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது போல உனக்கு மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். இந்த சாயப்பா உன்னை தேடி வந்த துக்க செய்தியை நான் வேறு எங்கோ அனுப்புகின்ற ஒரு மனநிலையில் இப்பொழுது இருக்கிறேன் என்றால், நிச்சயமாக இதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா என்ன சொல்கின்றார், என்ன நடத்துகின்றார், எதை உனக்கு சொல்கின்றார், எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நிரூபிக்கும் முயற்சியை செய்கிறார் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசைகள் எல்லோருக்கும் உண்டு. இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளும் எல்லோருக்கும் உண்டு. ஆசைகள் வந்து விட்டாலே பிரச்சனைகள் பின்னால் தானாகவே வந்து தொற்றிக்கொள்ளும் அல்லவா? சுற்றி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து நிச்சயமான புரிதலை உனக்கு என்றும் சரியாகவே நடத்தி கொடுக்கும் அல்லவா? நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எந்த நாளும் உனக்கு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை உனக்கு நிச்சயமாக தெரியப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதையெல்லாம் தெரிந்து உணர்ந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ்ந்திடத்தான் வேண்டும் என்பதை மறக்காதே. உனக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு ஒரு நல்லதை தந்து கொண்டிருக்கும் அல்லவா? பொதுவாகவே நீ சந்தோஷமாக இருந்தால் இங்கு சுற்றி இருப்பவர்களுக்கு பிடிப்பதில்லை. உன்னை சுற்றி நடந்த சில விஷயங்களை உன் அப்பா நான் உனக்கு வெளிப்படையாக சொல்லவா? இதுதான் வாழ்க்கை என்று ஒரு விஷயத்திற்கு இறங்குகின்ற நீ யாரை முழுமையாக நம்பினாயோ, யாரை நீ முழுமையாக இந்த வாழ்க்கையில் உனக்கானவர்கள் என்று நினைத்தாயோ, உன்னிடம் நல்ல குழந்தை போலத்தான் பழகி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் இவர்களுக்கும்
நீதான் வாழ்க்கை என்று ஆனது ஏன் தெரியுமா? இவர்கள் யாரை நம்பினார்களோ அந்த பக்கத்திலிருந்து இவர்களுக்கு கிடைத்த ஏமாற்றங்கள் தான் முழுக்க முழுக்க இவர்களையும் யோசிக்க வைத்தது. முழுக்க முழுக்க இவர்களையும் அதிகமாக சிந்திக்க வைத்தது. தன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வைத்தது. என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அவை அத்தனையிலும் இருந்தும் உனக்கு கிடைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கை முழுமையாக புரிய வைத்தது. சில காலம் சென்ற பிறகு யார் அவர்களையே மாற்றினார்களோ அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு உன்னோடு இருந்த இந்த வாழ்க்கையில் இப்பொழுது சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் யாருமே இல்லாதது போல இருந்து உன்னிடம் வந்து தஞ்சம் புகுந்த பொழுது நீ முழுமையான அன்பை அவர்களுக்கு கொடுத்தாய். இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் இவர்களுக்கு நீ உறுதுணையாக இருந்த உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாகவே என்னவென்று புரிந்து கொண்டாய். இவர்களை மட்டுமே வாழ்க்கை என்று எண்ணி இவர்களுக்காக எதையும் செய்யலாம் என்று நீ துணிந்து இறங்கிய பிறகு இவர்களுடைய குணங்கள் மாறியது எப்படி தெரியுமா? யாரால் அவமானப்படுத்தப்பட்டார்களோ, யார் இவர்களுக்கு எந்த இடத்தில் முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ, யாரால் ஒட்டுமொத்த அவமானங்களையும் இவர்கள் இந்த வாழ்க்கையில் சந்தித்தார்களோ, அவர்களுக்காக இவர்கள் இப்பொழுது உன்னை விட்டு கொடுக்க துணிந்து விட்டார்கள். எப்பேற்பட்ட இக்கட்டான நிலையில் நீ இருந்தாலும் உனக்கு ஒரு உதவியை செய்திட இவர்கள் முன் வருவதில்லை. உனக்காக முன் வந்து நிற்க இவர்கள் ஒருபொழுது நினைப்பதில்லை. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்ல என்றும் நான் துணை நிற்கும் பொழுது எல்லாம் இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த சோதனைகளும் வேதனைகளும் நானும் உன்னோடு இருந்துத்தானே கண்டு கொண்டேன். இவர்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தினார்கள் என்பதனை நான் அறிவேன். எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் நீ தூக்கி சுமக்கும்படி இவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதையும் நான் அறிவேன். என் அன்பு குழந்தையே, நீ கஷ்டத்தில் இருந்தாலும் உனக்கு ஆதரவுக்கு வருவதில்லை என்று இவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் என்று அவர்களுக்காக நீ கண்ணீர் வடிப்பது, இவர்கள் வேதனைப்படுகிறார்கள் என்று சொல்லி இவர்களுக்காக நீயும் வேதனைப்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் இவர்களுக்காக நீ சிந்திய கண்ணீர் துளிகளும் நீ பட்ட வேதனைகளும் இப்பொழுது ஒன்றுமில்லாததாக மாறிவிட்டது. மேலும் மேலும் இவர்கள் உனக்கு பல இன்னல்களையும் சோதனைகளையும் பல துன்பங்களையும் தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னோடு உடனிருந்து உனக்கு ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் இவர்கள் கடந்து வர உதவி செய்த நிலையில் இருந்து மாறி உனக்கு என்ன நடந்தால் எனக்கென்ன என்பது போன்ற ஒரு சூழ்நிலையை இவர்கள் உருவாக்கி விட்டார்கள். உன்னோடு உடனிருக்கும் இந்த நேரம் நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ கண்டுபிடிக்கும் காலம் வந்துவிட்டது. எல்லோருடைய மனநிலையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது. என் குழந்தையே, இவர்கள் சூழ்ச்சிக்குள் சிக்கிவிட்டார்கள். இவர்களுடைய நிலைமை மாறியதும் முன்னால் இவர்களுடைய நிலைமை மாற்றப்படும். நல்லதொரு சூழ்நிலை இவர்களுக்கு நீ உருவாக்கி கொடுத்த இவர்களை யாரெல்லாம் விட்டு விலகி நின்றார்களோ அவர்கள் மீண்டும் இவர்களை தேடி வர தொடங்கி விட்டார்கள். அப்படி இவர்கள் வந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இப்பொழுது நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே மேலும் மேலும் பல இன்னல்களையும் வேதனைகளையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்ததை எல்லாம் கடந்து இப்பொழுது பல நன்மைகளை உனக்கு தர தொடங்கி இருக்கின்றது. பல ஆச்சரியங்களை உனக்கு கொடுக்க தொடங்கி இருக்கிறது. ஏன் தெரியுமா? எத்தனையோ துரோகங்களை பார்த்திருப்பாய். ஆனால் தன்னுடைய நலனுக்காக தன்னை வந்து சேர்ந்த ஒரு உறவு அவர்களுக்கான எல்லா விஷயங்களையும் கிடைத்துவிட்ட பிறகு உனக்கு நம்பிக்கை கொடுத்தது போல கொடுத்து இப்பொழுது உன்னை ஏமாற்றியதை நினைத்தால் நிச்சயமாக உன்னுடைய மனது என்ன பாடுபடும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த சாயப்பா இது போன்ற சூழ்நிலையில் இருக்கும் இந்த நேரங்களில் எல்லாம் நான் உனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். இது போன்றெல்லாம் செய்து கொண்டிருப்பவர்களை நான் அவ்வளவு சர்வ சாதாரணமாக விட்டுவிட முடியாதல்லவா? இவர்கள் என்ன நினைத்து இந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள், என்ன நினைத்து இந்த விஷயங்களை எல்லாம் தலையிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய உண்மையான மனநிலை என்ன, இவர்களுடைய உண்மையான புரிதல் என்ன என்பதையெல்லாம் நாம் கட்டாயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னை தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொள்ள நினைக்கின்ற இவர்கள் நிச்சயமாக இதைவிட அதிகமான ஒரு ஏமாற்றத்தை இந்த வாழ்க்கையில் சந்திக்கத்தான் வேண்டும் என்பதை எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இதைவிட அதிகமான ஒரு துன்பத்திற்குள் இவர்கள் சிக்கத்தான் வேண்டும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை நடத்த வரும் இந்த சாயப்பா உனக்கு உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ எதையுமே தவிர்த்து விடக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு உண்மைகளை தரும் என்பதை நீ மறக்க விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் நிச்சயமாக நல்லபடியாக செய்து தருகின்றேன். எதற்கும் கலங்காதே. உன் அப்பா நான் இருக்கும்பொழுது உனக்கானவற்றை எல்லாம் நிச்சயமாக செய்து தருவேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லும் உன் அப்பா நிச்சயமாக உனக்கான எல்லாவற்றையும்
சீக்கிரமாகவே நிறைவேற்றி தருவேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.